ஹீலிங் வித்தவுட் அ க்ளோஷர். நம்ம க்ளோஷர் கேட்கிறோம், ஆனால் அந்த க்ளோஷர் வந்து நம்ம கையில் இல்லை அப்படின்றத நம்ம யோசிக்கவே மாட்டோம். இது என்ன அப்படின்னா வந்து ஒரு ஹானஸ்டா ஒரு 2 AM ஒரு வாய்ஸ் நோட் மாதிரி தாங்க. என்ன அப்படின்னா வந்து நம்ம கிட்டே பேசினா எப்படி இருக்கும், நம்ம இதை பத்தி பேசினா எப்படி இருக்கும். நம்ம எல்லாருமே லைஃப்ல அட்லீஸ்ட் ஒரு வாட்டி இந்த கொஸ்டின் கேட்டுப்போம், ஏன் வந்து நம்மளை வேணான்னு சொன்னாங்க அப்படின்ற ஒரு கரெக்டான ஒரு ஆன்சர் சொல்லவே இல்லை அப்படின்னு. நம்ம எத்தனை வாட்டி யோசிச்சாலும், எத்தனை வாட்டி இதை பத்தி பேசினாலும், பட் நம்ம கிட்ட வந்து இந்த கொஸ்டினுக்கு அன்ஆன்சர்டா தானே இருக்கும். நமக்கு என்ன அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஒரே ஆன்சர் என்னன்னா வந்து இதனாலதான் நான் வேணான்னு சொன்னேன், இதுதான் நடந்துச்சு, இதனாலதான் இது எண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லணும். இதுதான் வந்து நம்ம க்ளோசர்னு சொல்றோம். பட் நம்ம நினைக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா, இந்த ஒரு வார்த்தை வந்துருச்சு, இல்லை இந்த ஒரு ஆன்சர் நமக்கு தேவையான ஆன்சர் வந்துருச்சு அப்படின்னா நம்ம மூவ் ஆன் ஆயிடலாம் அப்படின்னு. பட் here is what nobody told us. Closure is a story we tell ourselves to make the ending feel earned. ஸோ நம்மளே நம்ம கிட்ட சொல்ற ஒரு விஷயம் தான் இந்த ஃபீலிங் க்ளோஷர்ஸ். ஸோ இந்த க்ளோஷர் வந்து எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்கிடெக்சர்லேருந்து வந்திருக்கு. ஆர்கிடெக்சர் அப்படின்றது என்ன அப்படின்னா, டு க்ளோஸ் அப்படின்றது வந்து ஒரு ஸ்பேஸை மூடுங்க, அப்படின்னா டு சீல் இட் ஆஃப் ஆர் மேக் இட் லுக் கம்ப்ளீட். இதுதான் வந்து இந்த க்ளோஷர்ன்ற வார்த்தை. பட் கிரீஃப், பர்சனல் கிரீஃப் வந்து ஒரு ஆர்கிடெக்சர் மாதிரி ஒர்க் ஆகாதுல. ஸோ வந்து பெயின்க்கு வந்து ஒரு லாஸ்ட் கான்வர்சேஷன்லாம் வேணாங்க, ஹர்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அதுக்கு வந்து ஒரு டைம் வேணும், அதுக்கு வந்து ஒரு அமைதி வேணும், ஒரு ஹானஸ்டி வேணும், அண்ட் டிஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப் வித் அன்சர்டனிட்டி. ஸோ இது வந்து ஒரு அன்சர்டன்டான ஒரு பிளான், ஒரு அன்பிளான்டாக இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லாமல் இருந்துச்சுனாலே இந்த பெயின் இல்லாமல் இருக்கும். ஸோ மோஸ்ட் பீப்புள் நம்மளை ஹர்ட் பண்ணிக்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா வந்து அவங்கள எக்ஸ்பிளைன் எப்படி பண்ணணும்னு தெரியாமல், அண்ட் இவங்க ஏன் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்ற அண்டர்ஸ்டாண்ட் இல்லாமல் அவங்க ஹர்ட் ஆகிறது தான் வந்து இந்த ஒரு க்ளோஷருக்கு காரணமாக இல்லாமல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கே தெரியாமல் ஏன் இப்படி நடந்துச்சு, நம்ம ஏன் இப்படி நடந்துக்கிட்டோம், இல்லை வந்து நீ இப்படி பண்ணதுக்கு நான் இப்படி ரியாக்ட் பண்ணுறப்பனா அப்படின்றத நான் எக்ஸ்பெக்டே பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இதனால தான் அந்த க்ளோஷர்ஸ் கரெக்டாக இடம் பெறாமல் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வெயிட் பண்ணி, அண்ட் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் தராமல் இன்னொருத்தவங்க இருந்தாங்க அப்படின்னா, நம்ம எக்ஸ்ப்ளனேஷனுக்காக வெயிட் பண்ணி அது ஒரு பெர்ஃபெக்ட் க்ளோஷர் இல்லாமல், ஒரு பெர்ஃபெக்ட் ஹீலிங் இல்லாமல் நம்ம லைஃபே அப்படியே ட்ராஜடிக்காக எடுத்துகிட்டு போயிடும். அண்ட் சைக்காலஜிஸ்ட் வந்து பால் கால்மேன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, க்ளோஷர் இஸ் நாட் ஹேவிங் ஆல் த ஆன்சர்ஸ், இட்ஸ் அபவுட் அக்செப்டிங் தட் யூ மே நெவர் கெட் தெம் அண்ட் சூசிங் டு லிவ் அவே ஃபுல்லி வித் எனிவே அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான். என்ன சொல்றாரு அப்படின்ற ஒரு சிம்பிளஸ்ட் டேர்ம்ல சொல்றேனே, நம்ம கிட்ட எல்லா ஆன்சர்ஸுமே இல்லைனாலும் ஃபைன், ஆன்சர்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, நீ என் லைஃப்ல இல்லை, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணி நான் வாழ கற்றுக்கிட்டேன் பாரு, இதுதான் வந்து க்ளோஷர் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ we'll just reframe this according to our understanding. Closure isn't something that they give you, it is something that we decide. ஸோ க்ளோஷருக்காக ஒருத்தங்கிட்ட போய் கேட்காதீங்க, அண்ட் அவங்க சொல்லலையா ஃபைன், அக்செப்ட் தேர் பாயிண்ட் ஆஃப் வியூ, அக்செப்ட் தேர் ஒப்பீனியன் அண்ட் ஜஸ்ட் மூவ் ஆன். அண்ட் யூ நீட் டு கன்சோல் யுவர் செல்ஃப் ராதர் தென் தே டூ. ஸோ நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க, இனிமேல் இந்த சாப்டர் என்னோட எனர்ஜி எடுத்துக்காது, ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மை ஃபக்கிங் டைம் கிவிங் டு திஸ் பர்சன் எனிமோர் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா, திஸ் சாப்டர் வில் நோ லாங்கர் கெட்ஸ் க்ளோசர் டு மை எனர்ஜி அப்படின்னு சொல்லி நம்மளே ஒதுங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த டிசிஷன் வந்து ஒரு கான்வர்சேஷனில் மட்டும் வந்துடாதுங்க. இது வந்து ஒரு அப்பாலஜியில் மட்டும் ஸ்டார்ட் ஆகாது. இல்லை வந்து ஒரு ரேண்டம் டியூஸ்டே வந்து நான் இன்னைக்கு ஒன்று மிஸ் பண்ணேன், நம்ம ஒரு பேசலாமா அப்படின்னு கேட்கறதுல மட்டும் ஆகிடாது. நம்மளே அவங்க கிட்ட வந்து அவங்க லாஸ்ட்டாக சொன்ன ஒரு விஷயத்த ரீப்ளே பண்ணாமல் நம்மளே நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து நம்மளுக்கு திருப்பி ரீபில்ட் பண்ணுறோம்ல, அங்கே ஆரம்பிக்குது. அதுதான் ஹீலிங். ஒரு ட்ராமாட்டிக் எண்டிங்கா இல்லையா, பரவாயில்ல. ஒரு கன்ஃபரன்டேஷன் இல்லையா, சரி ஓகே பரவாயில்ல. இல்லை ஒரு ஃபோர்கிவ்னஸ் இல்லையா, ட்ரெடிஷ்னல் வேல, அதுவும் பரவாயில்ல. அக்செப்ட் யுவர் செல்ஃப் இன் ஆல் த பாயிண்ட் வித் அ குவைட் ஸ்டேட். ஸோ ஐ ஜஸ்ட் டெல் யூ சம்திங். தேர் வாஸ் அ டைம் தட் ஐ நீட் அ க்ளோஷர் ஃப்ரம் சம்திங். அது சுச்சுவேஷனாக இருக்கலாம், ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லை ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸாக இருக்கலாம் விச் கொலாப்ஸ்ட். ஓகேங்களா? நான் வந்து அடிக்கடி யோசிச்சுட்டே இருப்பேன், ஒரு இதுக்கப்புறம் ஒரு கான்வர்சேஷன் இருந்துச்சுன்னா ஐ ஃபீல் பெட்டர் அப்படின்னு. பட் அந்த கான்வர்சேஷன் வந்துட்டு போச்சு, நிறைய வாட்டி வந்துட்டு போச்சுங்க. பட் ஐ ஸ்டில் ஃபீல் த சேம், பிகாஸ் த wound wasn't in the words that they didn't say, but the wound was in who I thought that they were and who they turned out to be. இப்போ நான் யோசிச்சது என்ன அப்படின்னா, நான் யோசிச்சு வச்சது வந்து அவங்க வந்து அப்படியே ஒரு ஹர்ட்டிங்கான ஒரு பர்சன், அவங்களை லவ்வே பண்ண தெரியாது, இல்லை வந்து என்னோட ரியாலிட்டி அவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அது வேற மாதிரி அந்த ரியாலிட்டி எனக்கு தெரிய வரும்போது அவங்க தப்பான ஒரு பர்சனாவோ, இல்லை அவங்கள நான் ஹர்ட் பண்ணுற பர்சனாவோ, இல்லை அவங்க டாக்ஸிக்காவோ எனக்கு தெரியலாம். கரெக்டாக அந்த கேப்பு தான் அந்த ஹர்ட் பண்ணுற ஒரு விஷயம். அந்த கேப்பு தான் அந்த ஹர்ட் ஆகிறதுக்கான காரணமாகவும் இருக்கலாம். ஸோ இட் இஸ் நாட் த பர்சன், இட் இஸ் நாட் த எண்டிங், இட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் த ரியாலிட்டி. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒன்றாவும் அவங்க கொடுக்கறது ஒன்றாவும் இருக்கும் போது வி ஜஸ்ட் கெட் த ஹர்ட். அண்ட் இதனால தான் நம்ம வந்து க்ளோஷர் கரெக்டாக இல்லையோ அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நோ ஒன் அண்ட்
no conversation can close a gap, and it is just us who need to close this. So what do you do instead of waiting for a closure? One, you give yourself what it is actually. ஸோ நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்றதை தாண்டி அது என்ன இருக்குது அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கணும். ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த எண்டிங்கை நம்மளே எழுதிக்கலாம். நமக்கு என்ன மாதிரி ஒரு எண்டிங் வேணுன்றதை நம்மளே எழுதி நம்மளே படிச்சுட்டு நம்மளே அதை வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு, ஓகே ஃபைன், இதுதான் நம்ம வாங்கின எண்டிங், இதுதான் நமக்கு தேவையான எண்டிங், நம்ம அதை படிச்சுட்டோம். நாட் பிகாஸ் இட் டசன்ட் மேட்டர், பட் ஐ மேட்டர், எனக்கு இது மேட்டர், நான் மேட்டர் அப்படின்ற ஒரு விஷயம்தான். இப்போ வந்து எனக்கு என்னோட மென்டல் ஹெல்த்தும், எனக்கு என்னோட டைமும், எனக்கு என்னோட பேஷன்ஸும் முக்கியம். நான் இவங்களுக்கு கொடுத்த டைம் இதோட போதும், எனக்கு இதுக்கப்புறம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஐ வாண்ட் டு ரீபில்ட் மை செல்ஃப் அப்படின்ற ஒரு விஷயத்த இது ஒரு பெரிய மேட்டராக எடுத்துக்கிறீங்கன்னா நம்மளே எழுதி பார்த்துட்டு நமக்கு தேவையான ஆன்சர்ஸை படிச்சுட்டு ஜஸ்ட் கெட் அவுட் ஃப்ரம் தேர், அவ்வளோதான். இதுக்கப்புறம் தேர்டாக ஒரு பாயிண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா வந்து யூ ரீடைரக்ட் கியூரியாசிட்டி. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் வை டிட் த டூ திஸ், ஜஸ்ட் ஆஸ்க். இதனால அவங்க கற்றுக் கொடுக்க வேண்டியது நமக்கு என்ன, நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், அண்ட் நம்ம என்ன விஷயத்துக்கு கிரேட்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். சில கேள்விகளுக்கெல்லாம் நம்ம எவ்வளோ கேட்டாலும் பதிலே இருக்க போகிறது இல்லைங்க. அது நம்ம தப்பும் கிடையாது, அது ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன்ஸும் தப்பும் கிடையாது. இது வந்து க்ளோஷர் அப்படின்றதுக்காக மட்டும் சொல்ல, ஒரு பிரேக்கப்புக்கு முன்னாடியும் சரி, இல்லை ஏதோ ஒரு சண்டையில் பேசாமல் இருக்கிறோமோ சரி, போத் ஆஃப் த பர்சன் நீட்ஸ் டைம், அண்ட் அந்த டைம் எடுத்துக்கிறது தப்பு இல்லை. சில கேள்விகளுக்கு நம்ம பதில் தேடாமல் இருக்கிறதே அந்த கேள்விக்கும் நல்லது, நமக்கும் நல்லது, அந்த ரிலேஷன்ஷிப்புக்கும் நல்லது. அதே மாதிரி தான். ஸோ க்ளோஷர் isn't the last door closing. It is a moment that you stop standing in front of the door and start walking down the hallway. ஸோ நம்ம ஒரு டோருக்கு முன்னாடி போய் நின்றுட்டு கதவு திறப்பாங்களான்னு பார்க்கறதுக்கு நம்மளே வேறு வழியாக போயிட்டு நம்ம தேவையான டெஸ்டினேஷனை ரீச் ஆகிடலாம். ஸோ நீங்கள் ஹீல் ஆகலாம் அவங்க மன்னிப்பு கேட்காம, நீங்கள் மூவ் ஆன் ஆகலாம் எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்காம, நீங்கள் ஃப்ரீ ஆகலாம் எண்டிங் பர்ஃபெக்ட் இல்லாமல். இட் இஸ் ஜஸ்ட் what I wanted to say, and this is the episode, and the end of the episode. I am Arvind and you are listening to RF Speaks. உங்களுக்கு யாராவது இதை கேட்கணும், யாருக்காச்சும் இதை போய் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா feel free to share, ask them to follow, and thank you for listening.